ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சீரியல்லாம் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னடா பயங்கரமான ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. அதுவும் நம்ம விஜய் சார் வாயால் வெளியே போங்க, தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, கூடவே இந்த ரஞ்சிதாவையும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. சரி, என்னென்னு தெளிவாக பார்த்தலாம். இது வரைக்கும் நாம் விஜய் சார் யாருக்காக உயிருக்கு உயிராக இருக்காரு? வெண்பா குட்டியே அடிச்சா அவர் பொறுத்துட்டு இருப்பாரா? அது அக்கா வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. என்னடா நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு வெண்பா குட்டியை கன்னத்திலே அறியறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு இருப்பாங்க. அது விஷயம் தெரியாமல் நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் என்ன மாதிரி தூங்காமல் தான் இருப்பாங்க, போய் பார்க்கலாம், நம்ம போய் அம்மா கிட்ட படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா வெளிப்பக்கம் தாப்பால் போட்டுட்டு உள்ள ஏசி கூலிங்கும் அதிகமாக வச்சுட்ருக்காங்க. இது எப்படி ராஜேஸ்வரி அத்தை பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு ஒரு வழியாக அம்மாவை கூட்டிகிட்டு அதாவது நம்ம மல்லியை வெளியே கூட்டிகிட்டு படுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, ஓஹோ, இந்த குட்டி எலிக்குட்டி இருந்துக்கிட்டு இவளை காப்பாற்றிட்டா, நான் நாளைக்கு அவளுக்கு காரியம் பண்ணலான்னு இருந்தேன், இவன் இப்படி பண்ணி வச்சிருக்காளே, முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வெண்பா குட்டிக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியும், அவங்க ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு நேரம் தான் இது. என்னடா நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி நியூஸ் பேப்பர் எடுக்க வெளியே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் வெண்பாவும் போட்ட கோலம் இருக்குது. அந்த கோலத்தை கழிச்சிக்கிட்டு அது மேலே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டிக்கு சரியான கோலம் வந்துச்சு. ஏன்னா அவங்களும் அவங்க அம்மாவும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அழகாக போட்ட கோலம் இல்லையா, குழந்தைங்கனாலே கொஞ்சம் கோலம் வரும். அது மட்டும் இல்லை, அத்தை நீங்கள் கண்ணு தெரியுதா இல்லை, நீங்கள் எது மேலே நின்றுட்டுருக்கீங்க பாருங்கள், நானும் மல்லியும் ஆசாசியாக போட்ட கோலம் அது மேலே நின்றுட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ வாயை மூடு, நடக்கிற இடத்துல கோலத்தை போட்டால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திமிராகவே பேசுவாங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம வெண்பா குட்டியும் கூடவே பேசினாங்க. என்ன நீ என் கூட பேசிகிட்டு இருக்க, ராஜேஸ்வரி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகி கன்னத்திலே அரைஞ்சிட்டாங்க. நம்ம வெண்பா குட்டிக்கும் கோவம் வந்துச்சு. மல்லி பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்கள் என் மேலே எவ்வளோ கோவம் வந்தாலும் என் மேலே காட்டுங்க, குழந்தை மேலே காட்டுறீங்களே, உங்களுக்கு சீப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அப்பா இது மாதிரி அத்தை என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லைப்பா, நம்ம மல்லி அம்மா என் ரூமில் படுக்க சொல்லுங்கள்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூலிங் ஏசி கூலிங் அதிகமாக வச்சது மட்டும் இல்லாமல் வெளிப்பக்கம் தாப்பால் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பண்ணதெல்லாம் அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் நான் மன்னிச்சிக்க மாட்டேன், நீங்கள் என் அக்காவே இருந்தாலும் நான் உங்களை மன்னிக்க போகிறதில்ல, என் குழந்தை மேலே நானே இது வரைக்கும் கை வச்சதில்லை, நீங்கள் என் குழந்தைய அடிச்சிருக்கீங்களே, இதுக்கு மேலே உங்களை இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மல்லிக்கு காரியம் பண்ணணும்னு நினச்ச ராஜேஸ்வரியை நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அவங்க காரியம் பயங்கரமான காரியம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.